ஓகே, வாங்க நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பிரியாணி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நான் வந்து 1 கிலோ கறி எடுத்துருக்கேன். அந்த 1 கிலோவுக்கு 500 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். வதக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை நடுவில் மட்டும் கீத்து சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. வந்துட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இன்னும் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி எப்பவுமே பிரியாணிக்கு கம்மியாக போட்டுக்கோங்க. நீங்கள் சிக்கன் செய்கிறதா இருந்தாலும் அதே தான். இப்போது இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிறதுக்காக நம்ம இப்போ தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் டம்மில் கொஞ்சம் நல்லா வேகும். ஓகே, தக்காளி வந்து ஒரு 70% வெந்தால் போதும். ரொம்ப கொலன்னு ஆக வேண்டாம். இப்போது நம்ம இதில் அடுத்தது சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு அடுத்தது ரெட் சில்லி சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி வந்து உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அப்படி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ பீஃபும் 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகாவே நம்ம 4 போட்டிருக்கோம். இப்போ இதில் கர்ட்லாம் சேர்க்க போகிறோம். நீங்கள் சக்தி சில்லி பவுடர் வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கிரேவி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம இதில் கர்ட் மட்டும் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு கிண்ணத்தில் கர்ட் சேர்த்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து லெமன் வந்து சேர்க்க வேணாம். ஏன்னா சிக்கனில் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். பீஃபில் வந்து லெமன் சேர்த்திங்கன்னா கறி கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும். அதனால் அதுக்கு பதில் தான் கர்ட் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்பயே பிரியாணி ஸ்மெல் வருது. பாருங்க எப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க.
இப்படிதாங்க பிரியாணிக்கு இருக்கணும். இது நான் ஒரு இன்க்ரீடியன்ட் நான் இதில் சேர்க்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். அதை நீங்களும் போட்டிங்கன்னா ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் நம்ம வாங்கி வச்ச பீஃபை சேர்த்துக்கலாம். ஓகே, கறி எல்லாமே எடுத்து இதில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்படி இருக்கு பாருங்க, கறியோட மிக்ஸ் பண்ணி சூப்பரா இருக்கு. இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு சால்ட் போட்டு தம்ல விட்டுடலாம். அந்த கிரேவியோட இந்த பீஃபும் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. அந்த ஆயில் எல்லாமே மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் தண்ணி எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டோன்னே பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் கடைசியாக சொல்கிறது நான் சொன்னது இந்த லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதாங்க. ஸோ இதை ஒன்று போட்டிங்கனாலே போதும், செம்ம ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் உங்களோட வீட்டு பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. பிரியாணி எசன்ஸ்ன்னு கேட்டாலே சொல்லுவாங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது பிரியாணிக்கு பிரிஞ்சிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதுதாங்க யூஸ் பண்ண போகிறேன் கடைசியில். நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்ல, இப்படி செஞ்சாலே போதும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அரிசி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அரிசி போட்டு ரொம்ப கிளறாதீங்க, அரிசி வந்து உடஞ்சிரும். பாருங்க, இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டம் போட்டு வேக வச்சலாம். இந்த தண்ணி வந்து குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ தண்ணி நல்லா வந்து சுண்டி இருக்குது பார்த்தீங்களா? இங்கே மட்டும் தான் லைட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் தண்ணி இருக்குது, மேலே எல்லா தண்ணியுமே இழுத்துருச்சு. இப்போ நம்ம டம்மில் போட்டுடலாம். நான் வந்து ஊற வச்சதுனால இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் குறைய விட்டு டம் போடுறேன். நான் வந்து கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட வந்து ஊற வச்சுருப்பேன். கொஞ்சம் நல்லாவே ஊறிடுச்சு, அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே டம் போட்டுறேன். நீங்கள் வந்து கம்மியான நேரத்தில் தான் ஊற வச்சிங்க, இல்லை நான் வந்து ஊறவே வைக்கல அப்படின்னிங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சு கொஞ்ச நேரம் டம் போடாத, கொஞ்சம் அந்த அரிசி கொஞ்சம் நல்லா ஒரு 50% வெந்துட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து டம்மில் போட்டுக்கோங்க. டம் வந்து எப்பவுமே இப்படிதாங்க போடணும். கீழே வந்து ஒரு நல்லக்கான தோசை கல் இல்லை கல் அந்த மாதிரி எதுனா ஒன்று வச்சு அது மேலே பிரியாணி டேக்ஸை வச்சு அதுக்கு மேலே வந்து ஒரு தட்டு போட்டு அதுக்கும் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய குண்டானில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி காற்று வந்து வெளியே போகாத அளவுக்கு டம் போட்டுருங்க. ஸோ டம் வந்து எப்பவுமே இப்படி தாங்க போடணும். கீழே ஒன்று பிரியாணி டெக்ஸை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி அது குண்டானில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இங்கே உங்களுக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரிகிற மாதிரி தெரியுது, எனக்கு தெரியுது. ஆனால் ரியலாகவே கலர் வந்து ரொம்ப ரெட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் இப்போ நான் கேசரி பவுடர் சேர்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு.